நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13, 14 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆதார் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆதார் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2016 தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தேயிலை ஏற்றுமதி தரவரிசையில் இந்தியாவுடைய இடம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேயிலை ஏற்றுமதி தரவரிசையில் இந்தியாவின் இடம் பார்த்திங்கன்னா 3வது பிளேஸில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், தேயிலை ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேயிலை ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள நாடு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சீனா தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள், புவிசார் குறியீடு பெற்ற ரின்டியா பட்டு எந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது? புவிசார் குறியீடு பெற்ற ரின்டியா பட்டு பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மேகாலய மாநிலத்தில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அம்பேத்கர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? அம்பேத்கர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இமாச்சல பிரதேசம். அடுத்து பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இமாச்சல பிரதேசம் கிடையாது, மத்திய பிரதேசம். இந்தியாவில் அதிக வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், அதிக விளைச்சலை தரும் கலப்பின அரிசி விதைக்கு எந்த மாநிலம் தடை விதித்துள்ளது? அதிக விளைச்சலை தரும் கலப்பின அரிசிக்கு எந்த மாநிலம் தடை விதித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹரியானா மாநிலம் தான் வந்து தடை வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், சர்வதேச சூரிய கூட்டணி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சர்வதேச சூரிய கூட்டணி பார்த்திங்கன்னா 2016 ஆண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், உலகில் சிறந்த விமான நிலையமான சாங்கி விமான நிலையம் எந்த நாட்டில் உள்ளது? உலகின் மிக சிறந்த விமான நிலையமான சாங்கி விமான நிலையம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது? இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 2028 வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் வந்து நடக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா சமத்துவ தினம். ஸோ அம்பேத்கருடைய பிறந்தநாள் தான் வந்து சமத்துவ தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஏப்ரல் 14. ஸோ அவ்வளோதான், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.